ஹாய், இன்றைக்கி நம்ம தலைமலை போக போகிறோம். இது தலைமலை செக் போஸ்ட்டு. ஆனால் இந்த வழியாக கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் போகுங்க. மற்ற எந்த வெஹிக்கிள்ஸ்க்கு அனுமதி கிடையாது. பாதுகாக்கப்பட்ட பகுதி. போகிற வழியில் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். இது மான்சூன் மழைக்காலம். இப்போ பயணம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் போகும். சத்தியமங்கலத்துலேருந்து பஸ் இருக்குது, தாளவாடியிலேருந்து பஸ் இருக்குது. சத்தியமங்கலத்துலேருந்து 12:30 பஸ் இருக்குங்க. இப்போ அந்த பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வழியாக அரிய வகை மானெல்லாம் இருக்குங்க. சருகு மான், கடமான், புள்ளி மான். அது இந்த வழியாக மட்டும்தான் இருக்கும். இந்த தலைமலை ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. லக் இருந்தால் புலி பார்க்கலாம், சிறுத்தை பார்க்கலாம். யானை ஆஸ் யூஸ்வலாக இருக்கும். ஒரு 30-40 கிலோமீட்டர் ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்கும். ரோடெல்லாம் ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுக்கு ரொம்ப அருமையான பகுதி. இதில் மற்ற வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் அனுமதி கிடையாதுங்க. அப்படி நம்ம அனுமதி வேணும்னா 4 வீலர்ஸ் வரலாம். நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் அனுமதி வாங்கிட்டு வேணால் போகலாங்க. லோக்கல் பீப்புள் இங்கே போயிட்டு வருவாங்க. மற்றபடி யாருக்கும் அனுமதி இல்லை. ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதி. நாம் போகிறது எல்லாமே டீப் ஃபாரஸ்ட். ரொம்ப அடர்ந்த வனப்பகுதிங்க. ரோடெல்லாம் நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களே பாருங்கள். ஒன்லி சிங்கிள் ரோடு தான். நல்ல சில்லுன்னு குளிர்ச்சியாக ரொம்ப ரம்மியமாக இதமாக இருக்கும். பாருங்கள், ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்களா. வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். மொத்தமாக இந்த வழியில் ஒரு 3 ட்ரிப்பு பஸ் போகுது. காலையில் ஒரு டைமு, மதியம் ஒரு டைமு, அதே போல் சாயந்தரம் அங்கேருந்து 6:30 இதே வழியில் இந்த பஸ் ரிட்டர்ன் வருங்க. நைட்டு வரும்போது இது விட த்ரில்லிங்காக இருக்கும். இருட்டு, அந்த இருட்டில் வரும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நம்ம லக்கு இருந்து எல்லா அனிமல்ஸும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பஸ்ஸிலோட முன்னாடி பகுதியில் உட்காந்துட்டு போனால் எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுங்களா. அதெல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாது. ஆனால் நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். சிங்கிள் ரோடு தான். திடீர்னு ஒரு யானை குறுக்கணுன்னா எப்படி ஃபீலாக இருக்குது தெரியுங்களா. அதை பார்க்குறக்காக தான் போகிறது. இந்த வழியாக ஒரு 4 ஊர் இருக்குங்க. காளிதிம்பம், மாவந்தம், பெஜலட்டி, ராமரணை. இதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஊருங்க. மலைவாழ் மக்கள் வாழ்கிற ஊருங்க. இதெல்லாம் பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம இது பார்க்குறது காளிதிம்பம்.
இப்போ இது மழைக்காலங்கிறதுனால காடெல்லாம் ரொம்ப பச்சை பசேன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். மழை பெஞ்சு நிறைய அருவி போகுங்க, அதையெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மண் சரிவு ஏற்பட்டுச்சு, ஆனால் அதையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் ஜாலியாக ட்ரிப் போகணும்னா நீங்கள் சத்தியிலே எங்கள் பஸ் ஏறிக்கிங்க. பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபாங்க, சத்தியிலிருந்து தாளவாடிக்கு. நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். பாருங்கள், போகிற வழி எல்லாமே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் தான். பாருங்கள், எந்த வளைவில் எந்த மிருகம் இருக்குன்னு தெரியவே தெரியாது. அதுதான் ஒரு த்ரில்லிங்கே. நல்லா சில்லுன்னு இருக்கும். அதையெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க, அந்தளவுக்கு செம்ம ஃபீலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாளவாடி போயிட்டு மறுபடியும் ரிட்டன் இதே வண்டியில் வர போகிறேன். இதோட முடிய போகுது. ஓகே, பாய்.